சென்னை ராமபுரத்தில் மெட்ரோ ரயில் கான்கிரீட் கட்டுமானம் இடிந்து விழுந்த விபத்தில் அடுத்து புதிய சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது 2 ராட்சச தூண்கள் சரிந்து சாலையில் விழுந்ததில் 35 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இப்போ கட்டுமானம் இடிந்து விழுந்த இடத்துல இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணி நிறைவடைந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்த இடத்துல சாலை அமைக்கும் பணியில் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் மற்றும் LNT ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதை களத்தில் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்ட பணி அப்படிங்கிறது முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் போரூரில் இருந்து சென்னை வர்த்தக மையம் வரைக்கும் அந்த மெட்ரோ ரயில் திட்டம் பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இந்த மெட்ரோ ரயில்வேக்கான அந்த தூண்கள் அமைக்கக்கூடிய பணி கடந்த ஒரு வாரமாக முழுவீச்சில் நடந்தது. அப்போ மணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல அந்த 2 ராட்சச தூண்கள் சாலையில் எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 35 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இடிபாடில் சிக்கினார். அந்த இடிபாடில் சிக்கிய நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரைக்குமே இந்த மணப்பாக்கம் பகுதியில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை இடிபாடுகள் அனைத்துமே அகற்றப்பட்டு இப்போது சாலை அமைக்கும் பணி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. சாலை அமைக்கும் பணியுமே கிட்டத்தட்ட ஒரு 90% நிறைவடைந்து இப்போ இந்த சாலையில் வழக்கமான போக்குவரத்து தொடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு 10 மணிக்குள்ள இந்த பகுதியில் வழக்கமான போக்குவரத்து நடைபெறும் அப்படின்னு காவல்துறை தரப்புலையும் ஒரு தகவல் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு பக்கம் இந்த சம்பவம் நடந்தது எப்படி அப்படின்னு மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒரு முழு விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த விசாரணைக்கு பிறகே 2 ராட்சச தூண்கள் சாலையில் சரிந்து விழுந்தது எப்படி அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு விடை கிடைக்கும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் ரமேஷ்.